டாஸ்மாக் ஊழலுக்கு எதிராக பாஜக நடத்தும் போராட்டத்துக்கு சென்ற பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களை வழியிலேயே தடுத்து நிறுத்தி காவல்துறையினர் கைது செய்யப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழகத்தில் உள்ள டாஸ்மாக் அலுவலகம் மற்றும் மதுபான ஆலைகளில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனையில் சுமார் 1000 கோடி ஊழல் நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை அறிக்கை வெளியிட்டிருந்தது. இந்த ஊழலை கண்டித்து சென்னை எழும்பூரில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு திங்கட்கிழமை பாஜக சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அறிவித்திருந்தார். இந்நிலையில் இந்த போராட்டத்துக்கு காவல்துறையினர் அனுமதி மறுத்திருந்த நிலையில் கானத்தூரில் உள்ள வீட்டில் இருந்து புறப்பட்ட அண்ணாமலையை அக்கரை அருகே காவல்துறையினர் வழிமறித்து கைது செய்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. நீங்க தான் நேர்மையா நடந்துக்கணும். நீங்க பாத்துட்டு இருக்கிறீங்க தமிழ்நாட்டுல ஜனநாயகம் எப்படி இருக்குன்னு பாத்துட்டு இருக்கிறீங்க. ஒரு 1000 கோடி ரூபாய்க்கு மேல தவறு நடந்திருக்கு. ஜனநாயகத்தை படுகொலியில சொல்லி இருக்கிறாங்க. காவல்துறை எப்படி ஏவல் துறையா பயன்படுத்துறாங்கன்னு பாக்குறீங்க. பாரதிய ஜனதா கட்சி என்ன காவல்துறைக்கு எப்பொழுதுமே மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியா இருக்கும். அதான் இன்னைக்கு பிரச்சனையே. அதனால இதை மக்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மக்களும் இதை உள்ளத்திலே சுமந்து கொண்டிருக்கின்றார்கள். இது போற ஜனநாயகம் தமிழ்நாட்டில் இருக்கு. ஊழல் பேர்வழிகள்லாம் ஆட்சியில் இருக்கிறாங்க. எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து நடக்கும். இன்னைக்கு நீங்க என்ன கைது பண்ணலாம், எத்தனை நாள் கைது பண்ணி உள்ள வைப்பீங்க? மக்களுக்காக பாரதிய ஜனதா கட்சி. உள்ளூர் செய்திகள் முதல் உலக நிகழ்வுகள் வரை உடனுக்குடன் அறிந்து கொள்ள News 16 சமூக வலைதள பக்கங்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.